புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது எளிய மக்களின் புரட்சி. தலைவர் தந்த தமிழ் கொடை 13 தமிழ் தேசிய மக்களின் ஒற்றை நம்பிக்கை. அண்ணன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்கிற புரிதல் என் சொந்தங்களுக்கு வர வேண்டும். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, பிறப்பு சான்றிதழ் பெறுவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் பெறுவது வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. என்ன படிக்க வேண்டும், என்ன வேலைக்கு செல்ல வேண்டும், என்ன சம்பளம், அந்த வேலையை எங்கு செய்வது, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அரசாக இருக்கிறது. இந்த கோயிலில் குடமுழுக்கு நடக்க வேண்டுமா வேணாமா, எங்கே அன்னதானம், எல்லாவற்றையும் முடிவெடுப்பது அரசாக இருக்கிறது. அந்த அரசை அமைப்பது அரசியலாக இருக்குது. அப்ப அறிவியல் புவியியல் போல, இயற்பியல் உயிரியல் வேதியியல் போல இது ஒரு வாழ்வியல். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருவதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று சொன்னால் நீ எவனை வெறுக்கிறாயோ அவன் ஆட்சியன்களை வாழ நேரிட்டு விடும் என்கிறான் பிளாட்டோ. இதை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் செய்கிற அரசியல் இது எப்படிப்பட்ட அரசியல்? உலகெங்கிலும் அடிமைப்பட்டு கிடந்த பல்வேறு தேசிய இனங்கள், உரிமை இழந்திருந்த இனங்கள் போராடி அரசியல் செய்து புரட்சிகளை மாறுதலை உருவண்ணி உரிமை பெற்று பெருமையோடு வாழ்ந்திருக்கு. ஆனால் 60 ஆண்டுகளாக நாம் செய்கிற அரசியல் உரிமை இழந்து அடிமைப்பட்டு வாழ்வதற்கே செய்து கொண்டு இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மாறி மாறி 2 கட்சியில் தான் ஆண்டு இருக்கிறது. என்ன மாறுதல் இந்த நிலத்தில் நடந்திருக்கிறது? எங்கள முன்னேற்றம், மக்களினுடைய வாழ்க்கை தரத்தில் மேம்பாடு எது நடந்திருக்கிறது? கற்றறிந்த பெருமக்கள், அறிவு சமூகம் நிறைந்த சமூகம், அறிவையே உலகிற்கு கடன் கொடுத்த ஒரு இனம். அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். அவனுடைய பிள்ளைகள் நான். உலகத்திற்கு பொதுமறை தந்த பிதாமகன் வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள் நாம். இப்படிப்பட்ட பெருமைகள் நிறைந்த ஒரு இனத்தின் மக்கள் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம்? 60 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சியிலே வாழ்ந்திருக்கிறோம். எங்கள வளர்ச்சியை சொல்லுங்கள் பார்ப்போம். 9 ஆண்டுகள் பெருந்தலைவர் காமராஜர் நம் தாத்தன் ஆண்ட ஆட்சி காலத்தில் தான் இந்த நாடு எங்களமாவது வளர்ச்சியை தொட்டிருக்கிறது என்றால் அவர்தான். பல்லாயிரக்கணக்கில் பள்ளிக்கூடங்களை கட்டி கல்வி புரட்சியை செய்தான். அணைத்தேக்கங்களை கட்டி நீர்த்தேக்கங்களை, வேளாண்மையை செழிக்க செய்தான். எந்த வேலையை இந்த அரசுகள் செய்திருக்கிறது? கல்வி என்பது மானுட உரிமையா இல்லையா? உலகில் எல்லா நாடுகளும் இப்படி தனியாருக்கு கல்வியை தாரை வார்த்து கொடுத்து விட்டு அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை இழக்க செய்தது ஏதாவது ஒரு அரசு இருக்குதா? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் அடிப்படை கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை! காசு கொடுத்து கல்வியை வாங்க வேண்டிய நிலைமையில் வைத்தால் அது எந்த மாதிரியான அரசு? அப்போ ஒரு சமூகத்தை கட்டமைக்க துடிக்கிற தலைவன் கல்வியிலிருந்து தான் கட்டமைக்க வேண்டும். அறிவு செல்வம் தான் ஆகப்பெரிய செல்வம். அதிலிருந்து தான் ஒரு நாட்டை, ஒரு சமூகத்தை மேம்படுத்த முடியும், வளர்க்க முடியும். அதிலிருந்து தான் கட்டமைக்க முடியும். அப்படி ஒரு கட்டமைப்பு இங்கே இல்லை. இப்படி ஒரு பாருங்கள், 10 லட்சம் கோடி நம் நாடு கடன் பெற்றிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் மட்டும் ஐயா ஸ்டாலின் அரசு 5 லட்சம் கோடியை பெற்றிருக்கிறது. பெற்று என்ன நிறைவேற்றிருக்கிறது? தரமான போக்குவரத்து சொல்லுங்கள், குடிநீர் விநியோகம், தூய குடிநீரை பகிர்ந்தளித்தது, தடையற்ற மின்சார விநியோகம், எதுவும் இல்லை. நல்ல பயணிக்க பாதை இல்லை, குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி, சரியான கல்வி, உலகத்தரத்திற்கு கல்வியை கொடுத்தது கட்டணம் இல்லாமல். ஏதாவது கல்வி கடனை தள்ளுபடி செய்தோனுங்கிறது. ஏன் அவன் கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு வைத்தீர்கள்? ஏன் வைத்தீர்கள்? கல்வி கடனை தள்ளுபடி செய்தீர்கள். எத்தனை ஆயிரம் கோடி? அந்த ஆயிரக்கணக்கான கோடியை வைத்து கல்வியின் தரத்தை உயர்த்தி தரமான கல்வியை, சரியான கல்வியை, சமமான கல்வியை ஏன் கட்டணம் இல்லாமல் கொடுக்க முடியவில்லை? ஒற்றை முதலாளி தரமான கல்வியை, மருத்துவத்தை தருவான் என்றால் 8 கோடி மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு செயலிழந்து போகிறதா? முடியாது போகிறதா? தோற்று போகுதா? ஒரு முதலாளி கிட்ட பதில் இருக்குதா? யார்கிட்ட பதில் இருக்கு?
யார்கிட்ட பதில் இருக்கு? இப்ப எந்த மாதிரி அரசை நிறுவப் போகிறீர்கள்? மறுபடியும் காசு கட்டி படிக்கிற கல்வியை தரக்கூடிய அரசை நிறுவப் போகிறீர்களா? மறுபடியும் தனியார் முதலாளிகிட்டே மருத்துவத்தை பெறப்போகிற அரசை நிறுவப் போகிறீர்களா? எப்படி? எது ஒன்றை தந்திருக்கிறது? படித்துட்டு 70 லட்சம் பேர் டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணத்தில் தேர்வு எழுதிட்டு வேலைக்கு நிற்கிறான். 70 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கா அரசு? இல்லை. பசி என்ற சொல் இல்லாத ஒழிச்சிருக்கா? இல்லை. வறுமை ஏழ்மை இல்லை நிலை இல்லாத ஒழிச்சிருக்கா? இல்லை. எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் வந்தால் வீடு கட்டி தருவோம், நாங்கள் வந்தால் இதுவா 60 ஆண்டுகளா வீடு கட்டி கொடுக்காம பிடிக்கிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணி கொண்டு இருந்த? 60 வருஷமா உன்னை எவன் கேட்டவன் ஓசி பஸ் ஓட்டுன்னு? ஓசி பஸ் எவன் கேட்டது? ஒரு நல்ல ஆட்சி நடத்துற ஒரு தலைவன் இலவசமா தருவேன் எவனா சொல்லுவானா? இலவசமா எவன் தருவான்? படிப்பு கேட்ட வேலை கேட்ட சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை எவன் தருகிறான்? அவன் தான் தலைவன். எவன் தலைவன்? பாட்டு லட்சக்கணக்கானவர் வீதியில் நிற்கிறான், படிப்பிக்கிற ஆசிரியர் ரோட்ல நிற்கிறான் சம்பளம் கொடுன்னு, உயிரை காக்கிற மருத்துவர் ரோட்ல நிற்கிறான் சம்பளம் கொடுன்னு, உயிரை காக்கிற செவிலியர் நர்செல்லாம் வீதியில் நிற்கிது சம்பளம் கொடுன்னு. நீ என்ன பண்ற? 5000 ரூபாய்க்கு ஒவ்வொரு ராத்திரி ஒரு வங்கியில் போடுற, 6800 கோடியை இழக்கிற. வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க 150 கோடி தான் வேணும், கொடுத்துருக்கலாம். டாக்டருக்கு சம்பளம் கொடுக்க 100 கோடி தான் வேணும், கொடுத்துருக்கலாம். எவன் கேட்டேன்? எங்க அம்மா கேட்டுச்சா மாசம் மாசம் உயிர் உரிமை தொகை, அதுவும் கலைஞர் உரிமை. அவருக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் காசா? அது வந்தா அம்மா காப்பீடு, இவர் வந்தா கலைஞர் காப்பீடு. எங்கிருந்த காசு எடுக்கிறீங்க? உங்க காப்பீடு போடுறிய? ஏன் ஆத்தாப்பன் காசு எடுத்து நீ என்ன லேபிள் முத்திரை குத்திக்கிற? நீ என்ன? நீ யாரு? இலவசத்தில் இழக்கிற. சரி, இப்ப 8000 டோக்கன் ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி 10,000, 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ அரிசி கொடுத்துறாரு, 1 கிலோ பருப்பு கொடுத்துறாரு, அப்புறம் ஃப்ரிட்ஜு கொடுத்துறாரு. சரி, ஃப்ரிட்ஜு எங்களுக்கு என்படி காசு இல்லாம, நீ வாங்குற இடத்துல காசு இல்லாம கொடுத்துறாரு. நீங்க வாங்குற இடத்துல காசு கொடுத்தானே வாங்க. அந்த காசு எங்கிருந்து வருது? இதை ஏன் இந்த கூட்டத்தில் யாருமே கேட்கறது இல்ல? கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். வாக்குக்கு காசு இலவசம் கொடுக்குற. இலவசம்ங்கிறது ஏமாத்துன்னு தெரியாதா நமக்கு? ஏமாத்துறதுக்கு மக்களின் ஆசையை தூண்டி காசு வாக்கை பறிக்கிறதுக்கான அந்த வேலைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாத? நான் ஏன் உனக்கு இலவசம் தரணும்? ஏமாத்தணும், அதுக்காக தரணும். உன் மயம் ஒருத்தன் தான் சொல்றேன், இந்த உலகத்துல இலவசம் தரமாட்டேன். உன்னைய கையேந்திர நிலையில் வைக்க மாட்டேன். ஏன்? உன் வயிற்றுல பிறந்தவன், உன் கூட பிறந்தவன், என் ஆத்தால் அப்ப அண்ணன் தம்பி எது ஒன்றுக்கும் கையேந்த கூடாது. அப்ப நான் என்ன தருவேன்? இலவசத்திற்கு கையேந்தி நிற்கிற ஏழ்மை வறுமையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன், உனக்கு தூக்கி நிறுத்துவேன். உன்னை என்ன பண்ணுவா? கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க தன்மான மிக்க தற்சார்பு வாழ்க்கையை தருவேன். படிக்கல போ, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தாரேன். எப்படி தருவேன்? நானே 2000 ஏக்கர்ல மாட்டு பண்ண வைக்கிறேன், நீ அங்க வா, மாடு மேய், இங்க இரு, பாலக்கரை, பால்ல 3 லட்சம் கோடி சந்தை, உலகத்துல பல லட்சக்கணக்கான கோடி சந்தை. இந்தியாவே மாட்டுக்கறியிலையும் பால் வித்து தான் சம்பாதிக்குது. ஏன் நம்ம சம்பாதிக்க முடியாதா? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1ங்கிறாரு பிரதமர். நான் சொல்ல முடியாது அதையே, பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, தமிழ்நாடு இஸ் நம்பர் 1 ஹே. என்னால சொல்ல முடியாது? உனக்கு தெரியாது? எல்லாரும் பால் குடிக்கிற மாடங்க பால்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, பால் இருக்கு, வளமைங்க. கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்காரு, கால்நடைங்க. என்னைக்கு கேட்ப? அவனுக்கும் தானே நீ ஓட்ட போடுற. நீ போடுற ஓட்டில் தான் கால்நடைத்துறைக்கு அமைச்சர் வர்றாரு, பால்வளத்துறைக்கு அமைச்சர் வர்றாரு. பால் இங்க இருக்கு, வளம் இங்க இருக்கு தெரியுமா? மாநிலத்துக்கு ஆந்திராவில் இருக்கு, அங்கிருந்து பால் கொடுக்குறான். நீ ஆடு மாடு மேய்க்க மாட்டேன், அவன் மாகாணம். ஆனா சாராய கடையில் உட்காந்து சாராயம் ஊற்றி கொடுப்பேன், குவார்டரு ஆஃப், அது கவர்மெண்ட் வேலை. ஏன் இந்த மனநோய், இந்த உளவியல் நோய், இந்த வியாதி உனக்கு எப்ப போகும்? நீ தான் ஆடு மாடு மேய்க்கிறியா? கிருஷ்ண பரமாத்மா மேய்க்கல, நபிகள் நாயகம் மேய்க்கல, இயேசு மேய்க்கல. நீ என்னைய அவமதிக்கிறியா, அவங்களே அவமதிக்கிறியா? ஆதியில நீ என்ன செஞ்ச? ஆடு மாடு தான் மேய்ச்ச, விவசாயம் பார்த்த. இப்ப விவசாயம் பார்க்கறது படிக்காதவன் செய்யற தொழில் வருது.
படித்தவனும் செய்கிற அரசு வேலை என்று நாம் மாத்திர உனக்கு வேளாண்மையை அரசு பணியாக்கி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி நீ வாழ்ற இடத்திலேயே உனக்கு அரசு வேலை கவர்மெண்ட் வேலையை தாரு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் தாரு. நீ நம்பு, நான் சொல்றேன் தருவேன். இப்போ போட்டு காட்டுன்னு நினைச்சேன், நேரெல்லாம் போச்சு. பயணத்திலே நேரத்தை வீணடிச்சு விட்டாங்க. இப்போ நீ நான் அண்ணன் பல ஊரில் போட்டி காட்டுறேன் பாரு, எப்படி வேலையை கொடுப்பேன் பாரு. நீ நம்ப மாட்ட, உன்னை நம்ப முடிய மாட்டுது. உலகத்தில் உனக்கு எப்படி பொருளாதாரத்தை ஈட்டான்னு தெரியல. கழுதை வளர்த்து கழுதை பால் 1 லிட்டர் 5000 ரூபாய்க்கு விற்குது. கழுதை வளர்த்து கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். திருச்சியில் ஒருத்தன் 50 லட்சம் சம்பாதிக்கிறான் மாசத்துக்கு. கேரளாவில் ஒருத்தன் பல கோடி சம்பாதிக்கிறான் கழுதை மட்டும் வளர்த்து. நீ ஏன் கழுதை வளர்க்கறது வைக்கப்பாடுற? உன்னை உளவியல் நோயாளி ஆக்கின. படிக்கல, மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு. அவ்வளோ கேவலமா போச்சுன்னு 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. ஆடும் மாடும் கால்நடை, ஆடு மாடும் மாடு விலங்கல்ல, நடமாடும் வைப்பகம் மொபைல் பேங்க்ங்கிறான் உலக அறிஞன் புறான். என்னை எவனாவது 1 லட்சத்துக்கு வாங்குவானா? ஆனா ஆட்டை வாங்குவான் 1 லட்சம் ரூபா. 10 ஆடுனா 10 லட்சம் பிக்சட் டெபாசிட்ரா, பேங்க்ல போட்டு வச்சிருக்கா 10 லட்சம். அதை தான் சொல்றான் நடமாடும் வைப்பகம்னு. வறுமைங்கிற சொல்ல இல்லாம நான் ஒழிச்சிருவேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு, என் நாட்டை எப்படி படைக்கணும்னு. 3 தான் உனக்கு கட்டணம் இல்லாம உன் மகன் தருவேன். என்ன தருவேன்? கல்வியை தருவேன். எப்படி தருவேன்? உலக தரத்திற்கு தருவேன். தனியார் முதலாளிகள் தமிழ்நாட்டு அரசிடத்தில் தோற்று போகிற அளவுக்கு தரத்தை தூக்கி தருவேன். பசுஞ்சோலை பள்ளிகள் என்று மிக தரமான கல்லூரி பள்ளிகளை கட்டி தருவேன். உலக தரத்தில் பின்லாந்தும் தென்கொரியாவும் சிங்கப்பூரும் இருக்கு. இது 3ஐயும் தாண்டி கொண்டு தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை உயர்த்துவேன். வந்த உடனே சட்டம் போடுவேன். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள் என் சொந்தங்களே பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். கையெழுத்து போட்டு 1 ரூபா கட்டணம் இல்லாம ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். உனக்கு காசு மிச்சம். 2வது மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை. 1 ரூபா கட்டணம் இல்லாம சிறந்த மருத்துவத்தை. இவர்களுக்கு முடியலன்னா அப்பலோ காவிரிக்கு போற மாதிரி இல்லை, அவர்களுக்கு முடியலனாலும் அரசு மருத்துவமனைக்கு வர்ற மாதிரி தரமான மருத்துவ தரத்தை உயர்த்தி கொண்டு வருவேன். அது கட்டணம் இல்லாம தருவேன். பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போட மாட்டேன். பிரசவத்துக்கு செலவே இல்லாம நான் பார்த்து விடுவேன். 2 லட்சம் மிச்சம், நீ அதுல 2 பவுனோட போட்டுக்க. தாலிக்கு தங்கமெல்லாம் தரமாட்டேன். பொண்டாட்டிகளத்துல அறப்பவன் வருபவன் தாலி வாங்கி கட்ட வக்கற்ற உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? ஏண்டா என் புள்ளகலத்துல அறப்பவன் வருபவன் தாலி வாங்க வக்கற்ற நீ காலம்புராயம் புள்ளை வச்சு எப்படா பொழப்ப? அப்ப நான் என்ன செய்வேன்? 9 பவனாலும் தாலி வாங்கி உன் துணைகளத்திலே, உன் உயிர் துணைகளத்திலே கட்டுகிற வாய்ப்பை தரண்டா, உனக்கு வசதியை தரண்டா. போட தன்மானத்துறவ கையேந்தாத. கொடுத்து வாழ்ந்த பரம்பரை நீ. கையை எவன்ட்டையும் ஏந்தாத. தன்மானத்தோடு தலைமிந்து வா. நான் வேலைதாரே வா. சம்பாரி. ஒரு நாடு எப்படா கட்டணும்? வேலை, உழைப்பு, வருவாய், வாழ்க்கை. அப்படிதான்டா கட்டமைக்கணும். ஒரு தலைவன் வேலை இல்ல, உழைப்பு இல்ல, வருவாய் இல்ல, வாழ்க்கை எப்படி வரும்? இந்த வருவாய்ங்கிற இடத்துல என்ன இருக்குது? வருவாய் இலவசம். அரிசி, மிக்சி, கிரைண்டர், அது டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுத்துருவாப்ல. எதை போட்டு அரைப்பார? கிரைண்டர் எதை போட்டு அரைப்பா? கொடுத்தவங்க ஐயா மண்டையை போட்டு அரைச்சி விட்டுருவியா? அங்கே அரிசி பருப்பு உளுந்துக்கு எங்க போவ? அது என் அப்ப விவசாயி தான் தரணும். அவன் தானே தரணும். தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடலாம் தம்பி, உன் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு என் அப்பன் சம்சாரி தான் தரணும். தம்பி விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம், அந்த விஞ்ஞானிக்கு சாப்பாடை என் விவசாயி தான் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது இல்ல? சாப்பிட்டு வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீ உன் மொபைல்ல, உன் லேப்டாப்ல எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் 1 லிட்டர் தண்ணீரை, ஒரு சாப்பாடை நீ டவுன்லோட் பண்ண முடியாது. கடையில் தான் போய் வாங்கணும். ஆர்டர் தான் பண்ணணும். ஒப்பந்தம் தான் பண்ணணும். ஒப்பந்தம் பண்ணுவாய். ஹோட்டல்ல இருந்து, கடையில இருந்து. அந்த கடைக்கு சாப்பாடு என் அப்ப விவசாயி தான் தரணும். புரிஞ்சுக்கிட்டு வேலையை செய்யணும்.
புரியுதா? அதனால என்ன செய்யறேன், உன் மகன் வேளாண்மையை முன்னிறுத்தின தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போயிடுறேன், கட்டமைச்சிடறேன். உன் நாடு காரை ஏற்றுமதி செய்து சோறை இறக்குமதி செய்து வெங்காயம் பருப்ப. உன் மகன் வந்தவன என்ன செய்யறேன், சோறை ஏற்றுமதி செய்யறேன், காரை இறக்குமதி செய்யறேன். எந்த நாட்டிலையும் கையேந்தாம ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொண்டு வந்துடுறேன். உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி செய்யற நாடு, செல்வ செழிப்பான பூமியாக மாத்துறேன். நிலமும் வளமும் ஒரு இடம் பொட்டலிடம் இருக்காது, ஒண்ணுமே வராதுன்னு ஓடா. மாடு மேயும்டா, கழுத மேயும்டா, ஆடு மேயும்டா, நாட்டுக்கோழி மேயும்டா, ஒண்ணுமே வராது. எருக்களஞ்செடியை வளர்ப்பண்டா. நீ சுடுகாட்டில் தான்டா பார்த்துருக்க, சீந்த மாட்டேங்கிற. இந்த எருக்களஞ்செடியிலிருந்து நூல் எடுத்து பட்டு தயாரிக்கிறான்டா. உலகத்திலே காஸ்ட்லி பட்டா தான். இன்னைக்கு எருக்களஞ்செடி கூட என்னால் வளர்க்க முடியாம போயிடும். சோத்துக்கத்தால் வளர்க்க முடியாது, ஆமனுக்கு கொட்டமத்தை வளர்க்க முடியாது, இந்த வேப்ப மரமாக வளர்க்க முடியாது. வேப்ப மரத்திலிருந்து எண்ணெய், அது புண்ணாக்கு. என்ன வேலை, என்ன வேலை, எதை தெரிஞ்சுக்கிறா நீ? ஏன் அதெல்லாம் தட்ட வேண்டியதானே? ஹவு மச் டாங்கி மில்க்கு தட்டி பாரு. இப்போ அண்ணன் போனவொன்னு தட்டி பாரு, 5000 rupees வரும். நீ எருமைன்னு நினைச்சு விட்டுட்ட. உலகத்துல எல்லா மக்களும் விரும்பி சாப்பிடுறது கறி, எருமை கறி தான், எருமை பால் தான். நீ வளர்க்காத, நான் வளர்ப்பேன். உனக்கு காசுனாலும் கவர்மெண்ட் காசு வேணும், அரை காசுனாலும் அரசாங்க கேஸ் வேணும். அண்ணன் தாரேன், எல்லாம் அரசாங்க வேலை. நீ வா தாரு, நீ வாடா. நீ அண்ணன் ஓட்டு போட்டு கூட மட்டும் வாடா. டேய் இந்த வர இத்தினீண்டு மூலடா, நிறைய வேலைடா, நிறைய வேலை. இந்த வர 10 வருஷமா கத்திரம் பாரு. கோடி கனவு கொண்டோம், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள். கையை விரிச்சு கூப்பிடுறோம். இது என் கனவு இல்ல, பலாயிராண்டா என் முன்னவன் கனவு. என் முன்னவன் சொல்றான், குடிதறி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உழவு. உலகம் எப்படி சொல்றான், தாய் பெற்ற குழந்தைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வது போல தன் குடிகளுக்கு மன்னன் குறிப்பறிஞ்சு வேலை செய்தால் உலகம் போற்றி தொழுங்கிறான். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அடிநில ஒரு காடும் உடையது அரண். எப்படி சொல்றான் பாருங்க, தூங்காமை துணிவுடைமை கல்வியை மூன்றும் நீங்கா நிலநாடுபவர்க்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எப்படி பாடிக்கிறான் பாரு. வேளாண்மை சொல்றான் பாரு. வேளாண்மையை சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலை. சான்னியாசியப்பட்ட சாமி கூட உலகம் படுத்துட்டா வாழ முடியாது, செத்து போயிடுவான்றான். உழுவார் உலகிற்காணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உருவசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது எழுவது நாடு. எது உருபசி, ஓவா பிணி, பசி இல்லாம நோய் இல்லாம பகை அண்டாத நாடை படைக்கணும். அதான் சேராது எழுவது நாடு. இதெல்லாம் நானும் சொல்லல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஐயன் வள்ளுவை எழுதி வச்சிருக்கான் மறையில. எங்க தாத்தே வரான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே அப்படி சொல்றான் பாருங்க. ஆலை மாகட நிலம் வானில் உள் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். குறுக்க வரானாடா, டீ வித்துக்கிட்டு வரானா எவனாது குறுக்க வரானா? எந்த சொல்றான் பாருங்க. அடுத்த வாரத்தை எப்படி போறான் பாருங்க. அப்படி போறான், கொலை வாழின இடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழாங்கிறான். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால். எந்த நரி? திராவிட நரிகளால் தொல்லையாங்க. நொறுக்கி எரிடா. நம்ம நாடா, நம்ம மண்ணுடா, உலகத்தின் தலை சிறந்த நாடா மாத்தி படைப்போம்டா. வெள்ளக்காரன் ஆண்ட போது அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ் சிங்கப்பூர் மலேசியாவும். இன்னைக்கு எப்படா ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியாவா மாறிச்சு? ஒரு மகன்டா. கனவு நாயகன் வந்தால் லீ குவான் யூ என்ற புரட்சியாளன். only 10 years எனக்கு only 10 years தி வேர்ல்டு பெஸ்ட் கண்ட்ரியா நான் உருவாக்குறேங்கிறான். உலகத்தின் தலை சிறந்த நாடாக நான் மாற்றி படைக்கிறேன்றான். 1000 ஆண்டுகள் கழித்து என் நாடை புகழ்கிற உயரத்தில் வைக்கிறேன் நான் வச்சுட்டு போயிருக்கான். இந்த பேர் தென்கொரியா தான் முதல்ல கல்வியில் இருந்துச்சு. சிங்கப்பூர் எப்பவுமே 3வது, 2வது ஜப்பான் இருந்துச்சு. இன்னைக்கு இதெல்லாம் தள்ளிட்டு பின்லாந்து முன்னாடி போயிடுச்சு, தென்கொரியா 2வது ஆயிடுச்சு. ஆனால் சிங்கப்பூர் அதே இடத்துல தரத்தை தக்க வச்சு நிற்கிறான் கல்வியில். இந்த மதுரை மாவட்டம் தண்டி விட இருக்காரா சிங்கப்பூர். அவன் உலகத்தரத்துக்கு கல்வி, உலகத்தரத்துக்கு மருத்துவம் ஒண்ணுமே கிடையாதுடா, கடல் மட்டும்தான்டா. என்கிட்ட என்னடா இல்லை, எல்லாம் இருந்து ஏன்டா என் நாட்டில் பஞ்சம், பசி, படிப்பு இல்லை, வேலை இல்லை, ஏன்டா நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சமும் இருக்குடா. அவன் நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லை, நல்லா இருக்குடா நாடு. உன் மகன் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சு
உண்மையின் நேர்மையான நிர்வாகத்தை கட்டுவேன். பசி பஞ்சத்தை ஒழிச்சு பசியே இல்லை என்ற நாட்டை படைப்பேன். எப்படி படைப்பேன்? நான் தான் மாடு வளர்ப்பேன். பால் முழு உணவு. ஒரு லிட்டர் பாலை குடிச்சு நாட்டுக்கோழி வளர்ப்பேன். 2 முட்டை குடிச்சா என் பிள்ளை தெம்பா திரிவான். அப்புறம் வேளாண்மை நானே செய்வேனே. ஏன் பட்டினி கிடக்க போறான்? நான் தான் அரிசி பருப்பு காய்கறி வெண்டைக்காய் சுரக்காய் புடலங்காய் பீக்கங்காய் கீரை எல்லாம் நானே விளைய வைப்பேன். நானே இப்போ பாருங்க மாதிரியா அங்காடி இருக்கும், அரசு அங்காடி. குறிஞ்சி அப்படின்னா முட்டைக்கோசு, கேரட்டு, இந்த பீட்ரூட்டு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளெல்லாம் அங்கே விற்பேன். குறிஞ்சி அங்காடி. மருதம், முல்லை, ஆட்டுப்பால், மாட்டுப்பால், தயிர், மோர், இது எல்லாம் முல்லை அங்காடியில் வைப்பேன். அங்கே மருதம் அங்காடி. அரிசி பருப்பு எண்ணெய் கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் மருதம் அங்காடி. நெய்தல், மீன், ஏரா, சுறா, கருவாடு, வத்தல், கச்சப்பொடி எல்லாம் அங்கே வைப்பேன். அது அரசு வேலை. அரசாங்கம் கடை நடத்தும். உரிய விலைக்கு கொடுப்பேன், தரமாக கொடுப்பேன். என் விவசாயி இதுவரை அவன் விளைய வச்ச பொருளுக்கு விலையை தீர்மானிக்க முடியல. உன் மகன் ஆட்சியில் அவன் தான் விலையை தீர்மானிப்பான். வேளாண் துறை அமைச்சகத்துக்கு கீழே ஒரு அவை அமைப்பேன், குழு. மதுரையிலிருந்து 4 பேர் நல்ல வேளாண் துறையில் சிறந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எடுப்பேன். அவங்க முடிவு பண்ணுவாங்க, வெங்காயம் இந்த வருஷம் இந்த ஆண்டு கிலோ 50 ரூபாய்க்கு விற்கலாம்னு அரசுக்கு பரிந்துரைப்பாங்க. அரசு அதை செயல்படுத்தும். மீன் இறால் இந்த வாட்டி கிலோ 200 ரூபாய்க்கு விற்கலாம், பரிந்துரைப்பான், அரசு செயல்படுத்தும். கரும்பா தட்டைக்கு 15 ரூபா ஆகுது அடக்கம், அரசை எடுத்துக்கிறோம். நீ என்கிட்ட கொடுத்துரு, நீ தனியாக சந்தைப்படுத்தினா படுத்திக்க, ஆனால் என்கிட்ட கொடுத்துரு. ஏன்? நான் ஃபேக்ட்ரி வச்சிருப்பேன். அரசு தொழிற்சாலை வச்சுக்கிறது, கரும்பு ஃபேக்ட்ரி. அங்கே என் பிள்ளைக்கு வேலை கொடுத்துருது. கரும்பை வெட்டுறதுக்கு நாட் நீட் எஜுகேஷன். ஆனால் எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சினேன்னு அதை கணக்கிடுறதுக்கு எஜுகேஷன் தேவைப்படுது. படித்தவன் படிக்காதவன் 2 பேருக்கு அங்கே கவர்மெண்ட் வேலை கொடுத்துறேன். மாட்டு பண்ணை பாலை கறப்பான். பாலை கறக்கிறதுக்கு படித்தவன் தேவையில்லை. எத்தனை டன் பால் கறந்துருக்கேன், படித்தவன் தேவை. எவ்வளவு பாலுக்கு, எவ்வளவு நெய்க்கு, எவ்வளவு மோருக்கு, எவ்வளவு தயிருக்கு, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது, இதை கணக்கிட படித்தவன். இதெல்லாம் தனித்தனியாக ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ளே செக்ஷனாக பிரித்து தனித்தனி சீருடையை போட்டு அவனுக்கு டோக்கனை கொடுத்துருவேன். போயிடுவேன். அவன் ஐடியை வச்சுட்டு உள்ளே நுழைஞ்சு போய் வேலை செய்ய வேண்டியதான். பால சந்தை இருக்குது. மாட்டு சாணி ட்ரக் வச்சு எடுத்துருவேன். டிராக்டரில் கொண்டு பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் பெரிய குப்பை கடங்கு வச்சுருப்பேன். ஆட்டு பண்ணையிலேருந்து கழிவு எடுத்துகிட்டு வருவேன். மாட்டு பண்ணை, எருமை பண்ணை, கழுத பண்ணை எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே கொட்டுவேன். கொட்டி என்ன பண்ணுவேன் நினைக்கிறேன்? இந்த ஓஎன்சி, இந்த ஈத்தேன் பயோகேஸ் எடுக்கிறான எல்லா நாய்களையும் அடித்து விரட்டிட்டு என் மாட்டு சாணியிலேருந்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் நான் ஈத்தேன் பயோகேஸை எடுப்பேன். எடுத்து என்ன பண்ணுவேன்? சிலிண்டரில் அடைச்சி என்ன பண்ணுவேன்? அன்னபூர்ணி சூப்பர் 6 ஓசிலாம் தரமாட்டேன். இந்த உற்பத்தி செலவை இந்த எடப்பாடியா சொல்கிறார்ல, 3 சிலிண்டர் ஓசி எங்கேருந்து வரும்னு சொல்லி, எங்கேருந்து வரும்? நான் எங்கேருந்து கொடுப்பேன்? நானே என் மாட்டு சாணத்திலிருந்து தயாரித்து சிலிண்டர் அடைச்சி தமிழ்நாடு அரசு முத்திரை கொடுத்து உனக்கு கொடுப்பேன். இங்கே வேலை செய்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும். இது நிர்வாக செலவு வருதுல, அதை எடுத்துக்கிட்டு கொடுப்பேன். குறைஞ்ச கிடந்து கொடுப்பேன், ஆனால் தடை இல்லாமல் கொடுப்பேன். 7 அப்பத்தா ஓலை குடிசையில் இருந்தாலும் அவளுக்கும் சிலிண்டர் போகும். எப்படி போகும்? சிலிண்டர் போகும். பால் நானே வச்சுருப்பேன். தண்ணி அங்கே போய் அப்படி நீ டோக்கனை போட்டு குடிச்சிக்கலாம். பால் அங்கேயே வச்சுருப்பேன். தரமான பால்னா பால் என் தாயின் மாரில் கறந்த பால் இப்படி கரபடியாமல் இருக்குமோ அப்படி என் பசுவின் பாலை கரபடியாமல் கொடுப்பேன். ஒரு கலப்படம் இல்லாமல் கொடுப்பேன். பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாத்துலேயும் கடை வச்சுருப்பேன். உணவகம், கேண்டீன். எடுத்தவொடனே பண்ணையிலேருந்து எங்கே போகும்? என் பள்ளிக்கூடம், கல்லூரி, மருத்துவமனைக்கு போகும். அடுத்து எங்கே போகும்? முதியோர் இல்லம், அனாதை இல்லைக்கு போகும். நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தவதான் முதியோர் இல்லம், அனாதை இல்லம். நான் வந்த பிறகு எவனாவது பெத்த பிள்ளை அனாதை இல்லத்தில் சேர்த்தான், பெத்த தாய் அனாதை பிள்ளையில் சேர்த்தான். நீ பெற்ற தாயவே நேசிக்கல, தந்தையை நேசிக்கல. 90 வயசு எங்க அப்பத்தாவை எங்க அப்பன் முதியோர் இல்லத்துல சேர்க்கல. 18 பிள்ளை பத்தா என் பாட்டி எந்த பிள்ளை அனாதை இல்லத்துல சேர்க்கலண்டா. அயோக்கிய பயல, நீ மனித நேயத்தை கொன்னுட்டு மனிதத்தை கொன்னுட்டு கட்டியிருக்க சமாதிடா முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ. அதனால இதுவரை இருக்கிறத நான் பாதுகாப்பேன். என் தாய், என் தந்தை, என் பிள்ளைகள் அன்பு சோலை, அன்பு தளிர் என்று வச்சு பாதுகாப்பேன். இனிமேல் எவனாவது கொண்டாந்து சேர்த்தான்னா குடி உரிமையை துண்டிச்சிருவேன். சர்டிஃபிகேட்டை வாங்கி இன்வேலிடுன்னு கையில் போட்டு தூக்கி போட்டு நீ காலம்புள்ள பிச்சை எடுத்து தெரிந்துவேன். அதே மாதிரி எவனாவது என் பிள்ளைகிட்ட டவுரி வரதட்சணை நீ வாங்கின சட்டம் வந்தவன போடுவேன். இங்கே இருக்கிற ஆண் மக்கள் கவனத்திற்கு, இளைஞர்களின் கவனத்திற்கு, சட்டசபையில் பேசுகிற மாதிரி உண்மை. நீ வாழ போகிறது என் பெண்ணோடவா, என் பெண்ணு கொண்டு வர பொண்ணோடவா? குடும்பத்தை ஏதோட நடத்த போகிறேன். என் பெண்ணே தங்கம், உனக்கு எதுக்கு வேற ஒரு தங்கம்? அப்படி
ஒரு பெண்ணு கொண்டு வர பணத்தில் தான் நீ வாழ முடியும்னு ஒரு வக்கற்ற கேவலங்கட்ட ஒரு ஆண்மகனா நீ உன் உழைப்பில் வாழ முடியாது. நீ ஒரு பெண் கொண்டு வர நகை பணத்தை வச்சு தான் வாழ போறியா? இப்படி கேட்பேன். வரதட்சணை என் பிள்ளையா விரும்பி மீச்சோலா ஒருத்தர் புரிந்துக்கிட்டு அன்பை பரிமாறுற மாதிரி இருக்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்னு வந்தது சட்டை. அப்புறம் என்ன பண்ணுவ? இந்த மாமியார் வீட்டுக்கு போக முடியாது. ஏன் மாமியார் வீட்டுக்குள்ளதான் நீ போகணும். தொலைச்சு போடுவேன். வீட்டை விட்டு நீ வெளியில வந்தாயின்னு வச்சுக்க, 2 கண் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே வரும். சாலையில் ஒண்ணு கடிக்க முடியாது, போத்தலங்க போட முடியாது, குப்பையை போட முடியாது, வேகமா ஓட முடியாது, பொம்பளை பிள்ளை பரிசக்க முடியாது, தாலி வைக்க முடியாது, கேள்வி பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொண்டே வருவேன். என்ன பண்ணுவேன்னு கேள்வி. எங்க கேமரா வச்சிருக்கேன்னு தெரியாது. கம்ப்ளீட் சிசிடிவி கேமராவை பொருத்தி ஐ ஆம் வாட்சிங். ஐ ஆம் ரியல் பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பெருங்கனவு கொண்டிருக்கேன். என் தாத்தன் இந்த பூட்டின கம்பிக்குள்ள பார்க்கும்போது எனக்கு நெஞ்சு வெடிக்குது. விடுதலைக்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த தாத்தன். இதே மாதிரி இன்னொரு தாத்தன் காமராஜ். நம்ம தாத்தங்க இந்த மண்ணின் மகத்தான தலைவர்கள் விடுதலைக்காக உழைத்தார்கள். விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னைக்கு செத்து சிலையா நிற்கும் போது சிறையில் இருக்கான். உனக்கு எனக்கு இதை விட அவமானம் ஒன்றும் கிடையாது. இதை விட அவமானம். ஏன் ஈவ ராமசாமி சிலை இப்படி கூண்டுக்குள்ள இல்லை? ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி சிலை இல்லை? ஏன் நம்ம தாத்தங்க 2 பேர் சிலை இருக்கு? நம்ம முன்னோர்கள் சிலை மட்டும் ஏன் சிறைக்குள்ள இருக்கு? இப்ப நான் வந்துடுறேன், இந்த சிலையை எழுத்துறேன், இந்த கம்பியை தூக்கிறேன், நீ தொற்றா பார்ப்போம். என் தாத்தனை தொற்று அவமதிச்சிரு பார்ப்போம். என்ன பண்ணுவேன்? இங்க விளக்கு இருக்கும், ஸ்பெஷல் கோபுரம் போட்டு கண்காணிப்பு கருவி இருப்போம், பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் போனான்னு வச்சுக்க, என்ன நடக்கும்னு தெரியாது. வணங்குவதை தவிர ஏதாவது எண்ணத்துல நீ போன செத்த கொன்னுட்ட. என் தாத்தன் ஒரு கனவு. அவர் சொன்னது நீ சிலையாதான் பார்க்கிற, பேராதான் தெரியும். நீ எதையுமே படிக்கல. படிச்சிருந்தா நீ காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டேன். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டை போடுவன் தேச துரோகிங்கிறார். நீ அந்த பாவிக்கு ஓட்டை போட்டது இல்லாம தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற. இந்த வாரு, நான் வெல்லுவேன். நீ போட்டாலும் போடனாலும் வெல்லுவேன். ஏன்? நான் சத்தியத்தின் மகன். நான் வென்றே தீர்வேன். எப்படின்னு கேளு. நீ இதை படிச்சிருக்க மாட்ட, அவர் பேசி கேட்டிருக்க மாட்ட. எங்க தாத்தா பேசுற எப்படி பேசுறாரு பாருங்க. ஒரு நாள் வள்ளலார் பெருமகனாரின் திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான். அவன் வந்து அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும். அன்றைக்கு என் தாய் தமிழ் உலகையே ஆளும். அவனுக்கு, யாருக்கு? இவனுக்கு என் தாய் உலகம்மை மீனாட்சி அருள் புரிவாள். திருஞான குழந்தை திருமுருக பெருமான் தந்த அகத்தியனுக்கு தந்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும். யாரு? என் முருகப்பெருமான் அகத்தியனுக்கு கொடுத்த தமிழ் எனக்கு துணை நிற்குங்கிறது. வென்றே தீர்வென்ன. அவர் சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. பாலை விற்பது போல தண்ணீரை விற்கிறான். சொன்னார், புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது, இந்த மனுஷப்பைய வீடு கட்டி வாழ்வான். பிளாட்ஸ் எல்லாரும் வாழ்றான். விளைநிலத்தை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்கிறான். ஆனா அவர் சொல்லும்போது நடக்கல. இதெல்லாம் நடந்துச்சுல, அப்ப இது நடக்கும்ல? நடக்கும். கனவு, எங்களுக்கு ஒரு கனவு. இந்த நாட்டை பூமியின் சொர்க்கமா படைக்கணும். என் பிள்ளைகள் வாழுகிற பூமியா வைக்கணும். காத்து இல்ல. நீ என்ன நினைக்கிற? உன் பிள்ளைக்கு காசு பணம் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற. நான் அப்படி நினைக்கல. நல்ல காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ தங்கத்தை சேமிச்சு வைக்கணும்னு நினைக்கிற. நான் குடிக்க நல்ல தண்ணியை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ சொத்தா சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற. நான் சாப்பிட்றதுக்கு சோத்தை விஷம் இல்லாம நஞ்சு இல்லாம வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு. இது 2 தான் இருக்கிற வித்தியாசம். இப்ப போட்டி யாருக்கு? ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை. பிரச்சனையில பூரா தந்தவன் ஒரு பக்கம் இருக்கான். பிரச்சனையை தீர்க்கணும்னு வந்த உன் மகன் ஒரு பக்கம் இருக்கேன். இது 2 பக்கம். நீ எந்த பக்கம் நிக்க போற? மொத்த கூட்டமே இலவசத்துல இருக்குது. நான் இலவசத்துக்கு எதிராக நிக்கிறேன்.
அவன் எவனுமே கல்வியோ மருத்துவத்தையோ குடிநீரையோ மின் உற்பத்தி விநியோகத்தையோ சாலை விடுதல் பராமரித்தையோ வேலை வாய்ப்பையோ பேசல. உன் மயம் பேசுறேன். நீ எந்த பக்கம் நிக்க போற? திரை கவர்ச்சியா இன எழுச்சியா? திரை கவர்ச்சியா இன எழுச்சியா? சாதி மதம் ஜாராயம் பணமா இல்லை சாதிக்க துடிக்கிற உன் இனமா? எந்த பக்கம் நிக்க போற? மதம் வேண்டும் போயிரு தூர, சாதி வேண்டும் தள்ளிப்போ, சாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வேண்டும் எங்கிட்டவா எங்கிட்டவா, மனிதம் வேண்டும் எங்கிட்டவா, நல்ல கல்வி நல்ல மருத்துவம் தரமான நல்ல குடிநீர், படித்த கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. ஓ அண்ணன் கையை பிடிச்சுக்க, இருக்க பிடிச்சுக்க. ஏப்ரல் 23 உள்ள போ. போ சாப்பிட்டு தானே போவ. சாப்பாடை இப்படி சாப்பிடுறியா? இப்படி தானே சாப்பிடுற? குனிஞ்சு ஏன் சாப்பிடுற? ஏன்? உப்பிட்டவரை உள்ளலைவன் நினை, உணவிட்டவனை உயிராக நினை அப்படின்னு நினைச்சு நன்றி சொல்ற. ஒவ்வொரு முறையும் குனிஞ்சு குனிஞ்சு நன்றி சொல்ற. அந்த நன்றியோட உள்ளவோ, நன்றிங்கிற எண்ணத்தோடு போ. சின்னத்தில் இருப்பான் கலப்பையோட, அங்க போ. பெட்டியில இருப்பான். யார் இருப்பா? உன் அண்ணன் தான் இருப்பான். உன் அண்ணன் சீமான் தான் இருக்கான், வேற யாரும் இல்ல. நான் தான் மாடலா இருக்கேன். அதுல அது ஏன் கொழு இல்லாம இருக்கேன்? மண்ணை மட்டும் இல்ல, உன் மனசை உழுகிறதுனால கொழு இருந்தா உன்னை காயப்படுத்திடும்னு கொழு இல்லாம தூக்கி திரிகிறேன். புரிதுன்னு நினைக்கிறேன். நீ அந்த சின்னத்துல போடு. போடுறதுக்கு முன்னாடி நீ போகும்போது ரஷ்யா அதுல இருந்து பிரிஞ்சது உக்ரைன் ஒரு நாடு. அந்த நாட்டு அதிபன் செலன்ஸ்கி சொல்றான், நீங்க அரசு அலுவலகங்களை என் படத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்க குழந்தைகளின் படங்களை மாட்டுங்க. அரசு அலுவலகங்கள்ல ஒரு கோப்பு வருது, ஒரு ஃபைல் வருதுன்னா கையெழுத்து போட முன்னாடி உங்க புள்ள படத்தை பாருங்க. இது நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சரியா இருக்கும்னா கையெழுத்து போடு, இல்லைன்னா ஃபைலை தூக்கி தூர போடுங்கிறான். இப்போ நீ என்ன செய்ய, ஓட்ட போடுறதுக்கு முன்னாடி மகன் பேரம் பேத்தி, என் ஆத்தால எல்லாம் இந்த பேரம் பேத்தி பிள்ளை குட்டியை பார்த்துட்டு போ முகத்தை. அங்கே போய் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேத்தி முகம் பேர முகம் உங்க முகத்தை பாருங்க. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டா நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் சரியா இருக்கும்னு யோசிச்சு போடு. போட்டுட்ட பல வருஷம் போட்டுட்டா உதயசூரியனுக்கு போட்டுட்டு எங்களை தூக்கி ரோட்டில் போட்டுட்டா. ரெட்டலைக்கு போட்டாச்சு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி மாத்தி போடு. எல்லாத்துலயும் புதுசை தேடுறேன். செல்போன், கார், லேப்டாப் இல்ல நியூ மாடல், புதுசு கடிகாரம், புதுசு செருப்பு, புதுசு எல்லாம் புதுசு. ஆதார பழசு. இந்த உதயசூரியன் ரெட்டலையும் தூக்கி வீசு. போய் உத்து போனது காயலாங்கடையில் போடு. இந்த கை, இந்த தாமரை எதுக்குன்னு உனக்கு எதுக்குடா அந்த காங்கிரஸ்? உனக்கு எதுக்குடா பிஜேபி? எதுக்கு இந்த திமுக அதிமுகவே அவசியம் இல்லை. மறுபடியும் உனக்கு இலவசத்தை கையெழுந்து விடுவான். இப்ப 1000 கொடுத்தா 2000, அடுத்து வந்தா 3000, அடுத்து வந்தா 4000. நான் தரமாட்டேன். என் ஆத்தா இருந்த இடத்துல 10,000 சம்பாதிக்கிற நிலைமையை நான் உருவாக்குறேங்கிறேன். புரியுதா? அப்ப நீ என்ன செய்ய, போய் அங்க உன் பிள்ளை குட்டி முகத்தை நினைச்சுக்கிட்டு உன் மயம் முகத்துல கிளப்பை தூக்கிட்டு நிற்பேன். ஒரே அழுத்தி இந்த தீய ஆட்சிக்கு ஒரு தீய வச்சு கொளுத்தி ஒழிச்சு விடு. நல்லா இருப்ப. இதோட முடிச்சு விடு. மாற்றம், மகத்தான சரித்திர மாற்றம், வரலாற்று பெரும்புரட்சி மதுரை மண்ணிலிருந்து மான தமிழ் மக்கள் எழுதினார்கள் என்ற வரலாற்றை கொடு. திமுக வென்றது செய்தி, அதிமுக வென்றது செய்தி, தாமரை வென்றது செய்தி, கை வென்றது செய்தி, இவ்வளவுதான். ஆனால் விவசாய சின்னம் வென்றது, நாம் தமிழர் கட்சி வென்றதென்றால் சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி, வரலாற்றில் பெரும் சாதனை. அப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்த இங்க மதுரை கிழக்கிலே போட்டியிடுகிற என்னுயிர் தம்பி வழக்கறிஞர் செல்வத்திற்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உதயசூரியனுக்கு, ரெட்டலைக்கு, தாமரைக்கு, கைக்கு வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். முதன்முறையாக உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். என் நம்பி திருநாவுக்கரசுக்கு மதுரை வடக்கிலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அண்ணன் கோட்டை குமாருக்கு, வழக்கறிஞருக்கு மேலூரில் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்துங்கள். என் அன்பு தங்கை முனைவர் சத்யாதேவி அவர்களுக்கு திருப்புறம் குன்றத்திலே திருமுருக பெருமானின் மன்றத்திலே மாத்தி எழுது தீர்ப்பை எழுது. நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு, சொல்லிக்கிட்டே போ. நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு, சொல்லிக்கிட்டே போ. பணத்தை கொடுத்தால் பணநாயகம் வாழ்கிறது, ஜனநாயகம் சாகிறது. அங்கே மக்களுக்கான சேவை செத்து முதலீடு செய்த வேட்பாளரின் லாப தேவை வருகிறது, மக்கள் சேவை செத்து போகிறது. மனசில் வைத்துக்கோ. பணநாயகம் செத்து மாண்புமிக்க ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால்
விவசாயிக்கு என் தங்கச்சிக்கு திருப்பரங்குன்றத்திலே எழுதி திருமுருக பெருமானின் மன்றத்திலே தீர்ப்பை மாற்றி எழுது. உன் ஒற்றை விரலை வேளாக நினைத்து எழுது. அடுத்ததாக மதுரை தெற்கிலே என் அன்பு தங்கை ஆய்வியல் நிறைஞர் சுமதி அவர்களுக்கு நீ விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெறச் செய். அடுத்ததாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி என்பது ஓர் தலையில் மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர அனைத்தும் மாறிவிடும். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம்பற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்கள் அன்பு பிள்ளைகள் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழன். சேர்ந்து கொடுங்க. கொடுத்துட்டா கொடுத்துருங்க.